Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா 2 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கக்கூடிய சட்னி பொடி. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், அப்புறமா சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷனா இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும். இதுல நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்து தான் பண்ணிருக்கோம். இதோட வாசனையே அவ்வளோ நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க வந்து இத மிஸ் பண்ணாம பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்திடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த சட்னி பொடி பண்றதுக்காக ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு இதுல 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க. லோ மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா சீக்கிரமாவே கரிஞ்சி போயிடும். அதனால நல்லா லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேருங்க. இல்ல அப்படின்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியா இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அதுக்காக தான் இப்ப இதையும் சேர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இது கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர்ல வரும். அப்புறமா நல்ல ஒரு வாசனையும் வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை அப்படியே வெளியே எடுத்து ஒரு தட்டுல வந்து நல்லா ஆற விட்டுடலாம். இப்ப இது வந்து நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இப்ப அந்த டைம்ல அதே பேன்ல சரியா 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்க்கணும். மெஷர்மெண்ட் வந்து நீங்க கரெக்டா அதுக்கு ஏத்தபடி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் பெர்ஃபெக்டா வரும். 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை. இப்ப இதையும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். இதோட தோல் எல்லாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து வறுத்தடுங்க. இப்ப பாருங்க இதுவும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிருச்சு. இப்ப இதையும் மாத்தி வச்சிடலாம். இப்ப அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கோகனட் தேங்காய் வந்து சேர்க்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷானதா சேருங்க. அப்புறமா இதுல ஒரு 5 பல் பூண்டை சின்னதா நறுக்கி சேர்த்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சிய சின்னதா நறுக்கி சேர்க்கணும். அப்புறமா ஒரே ஒரு சின்ன சைஸுக்கு புளி சேர்க்கணும். இந்த புளி வந்து நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். புளி சேர்த்து நம்ம பண்ணோம்னா தான் இது கெட்டு போகாம நிறைய நாள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும். அப்புறமா இதுல ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வாரது வரைக்கும் லோ ஃப்ளேம்ல தான் இதை கண்டிப்பா வைக்கணும். இல்லைன்னா கரிஞ்சி போயிடும். லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்தெடுங்க. நல்ல ஒரு பொன்னிறமா வரணும். நல்லா வாசனையும் வரும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயிலே சேர்க்க கூடாது. ஆயிலே சேர்க்காம நம்ம இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஆயில் சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளையிலே ஆயில் எல்லாம் நல்லா வெளிவர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வச்சு சாப்பிட முடியாது. அதனால ஆயில் எல்லாம் சேர்க்க கூடாது. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் இதையும் நம்ம நல்லா ஆற வைக்க போறோம். இப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம பவுடர் பண்ண முடியும். நம்ம வந்து சூடா இருக்கும் போதே பவுடர் பண்ண முடியாது. நல்லா வந்து ஃபர்ஸ்ட் ஆற விட்டுருங்க. இப்ப பாருங்க ஒரு 10 நிமிஷத்துல நல்லா ஆறிடுச்சு. இப்ப இது அப்படியே நம்ம ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதுல ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுக்க போறோம். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேருங்க. சேர்த்துட்டு நல்லா அடிச்சு எடுங்க. அதுக்காக ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. இட்லி பொடியெல்லாம் நம்ம அரைச்சி எடுப்போம்ல, அதே அளவுக்கு அரைச்சி எடுங்க. இப்ப பாருங்க நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது இட்லி பொடியோட அதே ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இருக்கணும். இது அப்படியே நல்ல ஒரு பெரிய தட்டுல போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் பண்ணி வைங்க. அப்பதான் இது நீண்ட நாளுக்கு இருக்கும். சூடா வந்து அப்படியே நம்ம வச்சிடக்கூடாது. சூடா வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாவே கெட்டு போயிடும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு 2 மாசம் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.